மிரட்டி எப்படி ஒருத்தரை கல்யாணம் பண்ண வைக்க முடியும்? ஏன்னா அவரும் வந்துட்டு சொல்லியிருந்தாரு இல்லையா, அவரோட அறிக்கையில போட்டோஸ் வீடியோஸ் அதெல்லாம் வந்துட்டு அப்லோட் பண்ணிடுவேன்னு சொன்னாங்க. முதல்ல எதுவுமே வாயை திறக்காதவர் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு இல்லையா. காமன் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம பார்ப்போம். அப்படி ஒருவேளை உங்களை யாராவது மிரட்டா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? இமீடியட்டா போலீஸ் அப்ரோச் பண்ணலாம். அவர் இதை பண்ணிருக்கலாம். இதை வந்து நம்ம எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரே இல்லைன்றது தான் இங்க விஷயமாவே இருக்கு. கல்யாணம் பண்ணிட்டாருன்றது தான் விஷயம். ஒரு எட்ஜ்ல பார்த்தா ஸ்ருதியும் ஒரு இடத்துல விக்டிம் தான். வைஃபா இருந்து இவ்வளவு விஷயத்தை அவங்க ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கூட நிப் பண்றாங்க, வேர்ல்டே அகேன்ஸ்டா இருந்தாலும் கூட நிப் பண்றாங்க, அதெல்லாம் ஓகே. ஒரு வகையில ஸ்ருதியும் ஏமாத்திருக்காரு, ஜாய் கிறிசல்டாவையும் அவரு ஏமாத்திருக்காரு. ஓகே, அபார்ஷன் பண்ண வச்சாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா பிஎன்எஸ்ல ஒரு சில செக்ஷன்ஸ் இருக்கு. செக்ஷன் 69, 81, 82, 83, 90 and 115. இதெல்லாம் பாத்தீங்கன்னா லைக் மினிமம் டு லைக் மேக்ஸிமம் 10 years ஆஃப் பனிஷ்மெண்ட்ஸ் வரைக்கும் இருக்கு இதுல. வெறும் ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்க யாரும் பொண்டாட்டின்னு சொல்ல மாட்டாங்க. கொஞ்சலாம் வேணா, என்ன வேணா சொல்லி கொஞ்சலாம், செல்லம் ஹனி அப்படி இப்படின்னு வச்சு கொஞ்சலாம்னு வச்சுக்கோங்க. யாரும் பொண்டாட்டின்னு வார்த்தை சொல்ல மாட்டாங்க. ரெண்டாவது, அவங்க ஜாலியா வெளியில போன வந்த போட்டோஸ் அவங்க போஸ்ட் பண்ணிருந்தா ஓகே. மேரேஜ் ஆன மாதிரி போட்டோ போஸ்ட் பண்ணிருக்காங்க, அதுல அவரும் எவ்வளவு சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. நீங்க இதுதாங்க பெருசாவே இடிக்குது. வாழ்க்கை சொல்லிட்டு ஓகே வைக்கப்படுற கேள்வி என்னவா இருக்கு அந்த இடத்துல? நீங்க ஆல்ரெடி ஒருத்தர் டிவோர்ஸ் பண்ணிட்டு வந்தீங்க, ஹஸ்பண்ட் கிட்ட இந்த மாதிரி நீங்க வந்து மெயின்டெனன்ஸ் வாங்குனீங்களா, இந்த மாதிரி நீங்க கிளைம் பண்ணிங்களா, நிறைய கேள்விகள் வைக்கப்படுது. அதே கேள்வி ஏன் ரங்கராஜை நோக்கி ஏன் வைக்கப்படல? மேக்ஸிமம் வணக்கம். வணக்கம் சார். இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் அதிகமாக பேசப்பட்டு இருக்க மாதம்பட்டி ரங்கராஜ் மற்றும் ஜாய் கிறிசல்டா அவர்களுடைய வழக்கு என்ன நிலையில் இருக்கு? மாதம்பட்டி அவர்கள் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. அதில் வந்து கட்டாயத்தின் பெயரால் தான் இந்த கல்யாணம் பண்ணேன், அது மட்டும் இல்லாமல் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும், ஒருவேளை அந்த டெஸ்ட்டில் வந்து ப்ரூவ் ஆச்சு அப்படின்னா நான் அந்த குழந்தைய வந்து ஏற்றுக்கிறேன் என் குழந்தை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. எப்படி மேம் பார்க்குறீங்க? ஆக்சுவலி இப்போ நீங்கள் சொன்ன விஷயத்தை தான் அவர் மறுப்பு அறிக்கையாகவும் கொடுத்துருந்தாரு. ஏன்னா கிட்டத்தட்ட இது ஒரு 3.5 மாசமாக இந்த ஒரு போராட்டம் போய்கிட்டே இருக்கு. அவங்க என்னைக்கு கமிஷனர் ஆஃபீஸ்க்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போனாங்களோ, அதாவது ஜாய் கிறிசல்டா அவங்க, அதுக்கப்புறம் வந்து 1000 லைட்ஸில் இருக்க கிரைம் அகேன்ஸ்ட் விமன் அண்ட் சில்ட்ரன் அங்கே கம்ப்ளைண்ட் கொடுக்க போனாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து ஒரு அக்டோபர் லைக் 2nd வீக் போல் வந்து அவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்த இடம் தான் வந்து தமிழ்நாடு ஸ்டேட் விமன்ஸ் கமிஷன். அவங்களும் அவங்க லைக் அட்வொகேட் எல்லாருமே அவங்க ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாங்க. அவங்க சொன்ன விஷயம், இது வரைக்கும் ப்ராப்பராக எங்களுக்கு எதுவுமே நடக்கல, ஸோ அதனால நாங்கள் வந்து விமன்ஸ் கமிஷனை நாடி வந்திருக்கோம், எங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்குன்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் தான் மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் வந்து கூப்பிட்டு விசாரிக்கப்பட்டாரு. விசாரிக்கப்பட்டு 31ஆம் தேதி வந்து அந்த ஃபைனல் அறிக்கையானது கொடுக்கப்படும், என்னென்னு தெரிய வரும்னு அவங்க ஜாய் கிறிசல்டாவே அதுக்கு முந்தின என்கொயரி வந்திருந்தப்போ அவங்க லைக் ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாங்க. ஆனால் 31st அன்னைக்கு தான் அவங்களுக்கு வந்து ஆண் குழந்தை பிறந்திருந்தது இல்லையா. ஸோ இது அந்த குழந்தை பிறந்திருந்தது. அதுக்கப்புறம் விமன்ஸ் கமிஷன்லேருந்து ஒரு அறிக்கை வருது, இதெல்லாம் அவர் சொன்னார், இதெல்லாம் அவர் ஒத்துக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கை வந்தது. அந்த அறிக்கை என்ன நம்ம பார்ப்போம். அந்த அறிக்கைக்கு அவர் ஒரு மறுப்பு அறிக்கை தெரிவிச்சாரு. அதுக்கு திரும்ப ஜாய் கிறிசல்டா வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாங்க, ஹாஸ்பிட்டல்ல இருந்தே கொடுத்துருந்தாங்க. அதற்கு திரும்ப வந்துட்டு இது வரைக்கும் பிக்சருக்குள்ளே வராத, பிக்சருக்குள்ள மீன்ஸ் எதுவுமே பேசாத ஸ்ருதி அவர்கள் வந்து அவருடைய லீகலி வெட்டட் வைஃப் அவங்க வந்துட்டு உள்ளே வந்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைமாக வந்து அவங்க நேற்று ஒரு விஷயம் போட்டிருந்தாங்க. அதுக்கு முன்னாடியும் அவர் ஒரு அறிக்கை கொடுத்துருந்தார் இல்லையா, அது வந்து மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் பேஜ்லேயும் வந்துட்டு பப்ளிஷ் ஆயிருந்தது, ஸ்ருதி அவர்கள் பேஜ்லேயும் வந்து பப்ளிஷ் ஆயிருந்தது. இதுதான் சோஃபார் மாறி 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 நடந்துக்கிட்ட ஒரு விஷயமாவே இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு. முன்ன வரைக்கும் ஜாய் கிறிசல்டா அவங்க தொடர்ந்து சொல்லிட்டு இருக்க விஷயம் என்னவா இருந்தது அப்படின்னா, திருமண மோசடி. ஓகே, என்ன வந்து அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, ஏமாத்திட்டாரு, குழந்தை கொடுத்து ஏமாத்திட்டாருன்ற மாதிரியான அலிகேஷன். தென் அபார்ஷன், 3 வாட்டி அபார்ஷன் பண்ண வச்சுட்டாரு. 4வது வாட்டி வந்துட்டு என்ன அப்படின்னா, என் உயிருக்கே ஆபத்தாயிடும் அப்படின்னு சொன்ன நிலைமையில இந்த குழந்தைய வந்து நான் பெற்றுக்கிட்டேன். அவர் தான் வந்து குழந்தைய விரும்பி கேட்டாரு, அவர் தான் வேணும்னு சொன்னதுனால தான் நாங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்குள்ள போனோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, போயிட்டு அதுக்கு அவங்க பேர் கூட ராகா ரங்கராஜ் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வச்சிருந்தாங்க. ஏன்னா அவங்க எப்போ வந்து டெய்லி போஸ்ட் போட்டாலும் ஹலோ ஹஸ்பண்ட், அப்புறம் குழந்தை போஸ்ட் போடுற மாதிரி டேடி அப்படிங்கிற மாதிரியான போஸ்ட் எல்லாமே வந்து நம்மளால பார்க்க முடிஞ்சது. அவங்க தொடர்ந்து வந்து லைக் போஸ்ட் போட ஆரம்பிக்க அதையும் வந்து அகைன் பெண்களை நோக்கி எழக்கூடிய கேள்விகளும் இந்த இடத்துல நிறைய எழுந்துச்சு இல்லையா. நீங்க எப்படி எல்லாத்தையும் எவிடன்ஸ் ஆக்கணும்னே போட்டோஸ் எடுத்தீங்களா அப்படிங்கிற மாதிரியான. ஆமா, அவரு மாதம்பட்டியுமே சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி அவங்க மிரட்டலின் பெயரால தான் வந்து நான் வந்து இதுக்கு ஒத்துக்கிட்டேன் திருமணத்துக்கு அப்படின்னு. மிரட்டி எப்படி ஒருத்தரை கல்யாணம் பண்ண வைக்க முடியும்? ஏன்னா அவரும் வந்துட்டு சொல்லியிருந்தாரு இல்லையா, அவரோட அறிக்கையில போட்டோஸ் வீடியோஸ் அதெல்லாம் வந்துட்டு அப்லோட் பண்ணிடுவேன்னு சொன்னாங்க. அதனால வந்து நான் கல்யாணம் மிரட்டின்ற மாதிரி தான் அவர் அந்த இடத்துல முழுக்க வந்து முதல்ல எதுவுமே வாயை திறக்காதவர் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு இல்லையா. இங்க வந்து நம்ம ஒரு காமன் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம பார்ப்போம். அப்படி ஒருவேளை உங்களை யாராவது மிரட்டா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? இமீடியட்டா போலீஸ் அப்ரோச் பண்ணலாம். அவர் இதை பண்ணிருக்கலாம்ல. ஓகே, போலீஸ் ஸ்டேஷன் போகணும்னு கூட அவசியம் இல்லை, உட்காந்துட்டு இருந்து ஒரு 100 கால் பண்ணிருக்கலாம்ல.
இல்லைங்க என்ன மிரட்டி இந்த மாதிரி கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, நான் ஆல்ரெடி எனக்கு கல்யாணம் ஆயிருக்கு, இந்த மாதிரி நான் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் இதெல்லாமே நான் வந்துட்டு லைக் போட்டுருவேன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கலாம். இங்கே இன்னொரு தின் லைன் இருக்குது. இது பைகாமியா அடல்ட்ரியா அப்படிங்கிறதும் ஒரு தின் லைன் இருக்குது. அதாவது ஒரு திருமண உறவுலே இருந்துக்கிட்டு வேலிடான ஒரு மேரேஜ் லைஃப்பில் இருந்துட்டு இன்னொரு மேரேஜ் பண்ணாரு அப்படின்னா வித்தவுட் த கன்சென்ட் ஆர் வித்தவுட் கெட்டிங் டிவோர்ஸ்னா அது பைகாமி. ஓகே, அடல்ட்ரி இஸ் சம்திங் தட் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர். ஒரு லைஃப்பில் இருக்காங்க பட் கன்சென்ட்டோட 2 பேரும் இருப்பாங்க, அந்த இடத்துல யாரும் எந்த கிளைம்ஸும் எடுக்க முடியாது. இப்போ இவங்க வந்து லைக் கிளைம் பண்ணுறது, ஜாய் கிறிசல்டா கிளைம் பண்ணுறது எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, இவர் வந்து மிரட்டி கல்யாணம் பண்ண வச்சாரு அப்படிங்கிறாங்க. ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸ் தான் இங்கே போய்கிட்டு இருக்கு. மேம் அதே மாதிரி மேரிட்டல் அஃபேர்னு பேசும்போது இப்போ மேரிட்டல் அஃபேர் வந்து ஒரு இடத்துல வந்து லீகல் அப்படின்னே சொல்லப்படுது இல்லையா? ஸோ இந்த இடத்துல மேரிட்டல் அஃபேர் வச்சுட்டு இருந்தோம், அவங்க மிரட்டலின் பெயரால் தான் கல்யாணம் பண்ணோம், இந்த மாதிரி எல்லாம் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தை வந்து எனக்கு பிறந்ததா அப்படின்றதே டவுட் இருக்குது அப்படின்ற மாதிரி. ஸோ ஒருவேளை அவர் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து இது பாசிட்டிவாக வந்துருச்சு ஜாய் கிறிசல்டாக்கு அப்படின்னா அதுக்கு மேலே என்ன மாதிரியான ஆக்ஷன்ஸ்? எஸ், ஆக்சுவலி இங்கே பார்த்தீங்கன்னா நேற்று ஸ்ருதி அவர்கள் போட்ட போஸ்ட்லையும், ஏன்னா இங்கே மாறி இருக்குது. ஜாய் கிறிசல்டா அவங்க சொன்னதும் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஏன்னா அவங்க அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் மாதம்பட்டி தரப்புல இருந்து கோர்ட்டில் நிறைய டிஃபமேஷன் கேஸும் அந்த இடத்துல போட்டிருந்தாங்க இல்லையா? ஸோ அது இல்லை. இப்போ இவங்க என்னன்னா கேஸும் அவங்க வந்து போட்டிருந்தாங்க. பட் அது வந்து அகைன் ஜாய் கிறிசல்டா தரப்புல தான் ஆச்சு, மாதம்பட்டிக்கு ஃபேவராக ஆகலை. ஏன்னா லைக் அவர் வந்து சொல்லி 15 crores லாஸ்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. இவர் ஒன் ஆஃப் த லைக் ஷேராக இருக்கக்கூடிய மாதம்பட்டி தங்கவேல் லிமிடெட்ல. பட் அவங்க என்னன்னா வந்துட்டு லைக் அந்த ஒரு பர்டிகுலர் ஒரு நிறுவனத்தின் மீது வந்து எந்தவித அவதூறும் பரப்பல, இவர் என்ன இந்த மாதிரி பண்ணிட்டாருன்ற மாதிரி ஒரு பர்சனல் ஒரு விஷயமா தான் அந்த இடத்துல போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஜாய் அவர்கள் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, மாதம் எனக்கு 6 லட்ச ரூபா மெயின்டெனன்ஸ் வேணும்னு ஒரு கேஸை ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அது வந்து என்னோட மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ், நம்ம வீட்டு வாடகை, இதர செலவுகள்ன்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. கூடவே அவங்க நேற்று கொடுத்த ப்ரெஸ் மீட்லையும் அந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க என்னன்னா, அவரோட பேங்க் அக்கௌண்ட் எடுத்து காட்ட சொல்லுங்க, எனக்கு என்ன செலவு பண்ணியிருக்காருன்னு சொல்லி. எங்கிட்ட இருந்த 2 லக்ஸுரி காரையும் வித்துட்டு ஹஸ்பண்ட் நான் கட்ட மாட்டேனா இஎம்ஐ அப்படின்னு சொல்லி தான் அந்த காரே வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி. இதற்கிடையில என்ன ஆச்சுன்னா, மகளிர் ஆணையம் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, இல்லைங்க டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கெல்லாம் அவசியம் இருக்காது, கூடுதல் எவிடன்ஸ் இங்கே தேவைப்படாது. ஏன்னா ரங்கராஜ் அவர்களே ஒத்துக்கிட்டாரு, ஆமாம் நான் திருமணம் பண்ணிக்கிட்டேன் காதலிச்சு, ப்ளஸ் அது என்னோட குழந்தை தான் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் மகளிர் ஆணையத்திலிருந்து அறிக்கையாக வந்திருந்தது. அதுக்கப்புறம் ஜாய் அவர்களும் வந்து திரும்ப அதான் சொல்லியிருந்தாங்க, உள்ள கூட நான் கேட்ட 4 வாட்டி டிஎன்ஏ டெஸ்ட் இன்சிஸ்ட் பண்ணலாமா, எடுக்கலாமா நான் இன்சிஸ்ட் பண்ணேன், ஆனால் அவர் தான் அந்த இடத்துல வேண்டான்னு சொல்லிட்டாரு. வெளியே என் ஒய்ஃபை வச்சுக்கிட்டே சொல்கிறேன், இந்த ஒரு லைக் ஏன்னா அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. அவங்களும் தொடச்சி விட்டாரு உள்ள இன்வெஸ்டிகேஷன்ல அப்படின்னு கூட சொல்லியிருந்தாங்க. எக்ஸாக்ட்லி. இன்னொன்று அவங்களும் அந்த ஃபோட்டோ ஒரு ப்ரெஸ் மீட்ல இதெல்லாம் காமிச்சாங்க, லவ் யூ பொண்டாட்டி, என்னது இந்த 12 இயர்ஸ்க்கு அப்புறம் லைக் நான் ஒரு சோல்மேட் ஃபவுண்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். அவங்க இன்னொரு விஷயம் அப்புறம் அவங்க லைவ்ல வந்தாங்க இன்ஸ்டா பேஜ்ல வரும்போது அவங்களும் சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி எங்கிட்ட 1000 ஃபோட்டோஸ் இருக்கு அப்படின்னு. ஏன்னா ஒருத்தவங்க வந்து என்னதான் பிடிக்காம ஒரு விஷயத்துல இருந்தாலும் அவ்வளோ கேஷுவலாக ஃபோட்டோஸ்ல இருக்க முடியாது, அவ்வளோ கேஷுவலாக வீடியோஸில் இருக்க முடியாது. ஓகே, ஏன்னா இங்கே ஜாய் அவர்களை நோக்கியும் சில கேள்விகள் இருந்தது, நீ ஏமா போகிற இடம்லாம் ஃபோட்டோஸ் எடுக்கிற, போகிற இடம்லாம் ஏமா வீடியோ எடுக்கிற, எவிடன்ஸாக அப்போவே மேக் பண்ண ஆரம்பிச்சிட்டியான்னு. இட் இஸ் கேஷுவல். இப்போ போகிற இடம் நம்மளே டெய்லி அட்லீஸ்ட் ஒரு செல்ஃபியாவது எடுத்து பழகிட்டோம் எல்லாருமே அஸ் ஹஸ்பண்ட் ஒய்ஃப். ஓகே, அவருக்கு பிடிக்கலன்னா ஒன்று அவர் அது கூட நின்றுக்கக்கூடாது, இல்லை ஜாய் அவங்களை எடுக்க விடாமல் ஸ்டாப் பண்ணியிருக்கணும். இது எதுவுமே அவர் பண்ணாமல் அவர் சொல்கிற ஸ்டேட்மெண்ட் இங்கே கான்ட்ரடிக்டரியாக இருக்குது. இப்படி மாறி 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 டிஎன்ஏ வேண்டாம் ஃபர்ஸ்ட் அப்படின்னு நம்ம நினைச்சோம். மகளிர் ஆணையம் ஒரு ரிப்போர்ட் கொடுத்தோன்னே க்ளோஷர் வந்துருச்சுப்பா, அவர் ஒத்துக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இருந்தது இல்லையா? அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இல்லை எங்கிட்ட இவங்க வந்து அந்த அறிக்கையில் கொடுத்துருந்தாங்க, இவங்க 1.5 லட்ச ரூபா மந்த்லி கேட்குறாங்க, 1.25 லட்ச ரூபா வந்துட்டு இஎம்ஐ கட்ட சொல்கிறாங்க, 1.25 லட்ச ரூபா இஎம்ஐ கட்ட சொல்கிறாங்க. கூடவே வந்துட்டு அவங்க பணம் பறிக்கிறதுக்காக தான் இந்த விஷயம்லாம் பண்ணுறாங்கன்னு ரங்கராஜ் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வைக்கிறார் இல்லையா? இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் இங்கே இருக்கேங்க ஹாஸ்பிட்டலில், அவரை வர சொல்லுங்க, நான் டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு ரெடி அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. அவரும் இப்போ என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து ஒரு வேளை அது என்னோட குழந்தை நிரூபிக்கப்பட்டால் குழந்தைக்கான விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு விஷயம் இங்கே சொல்லியிருக்காரு. இது வந்து ரங்கராஜ் அவர்கள் சொல்கிற மாதிரியும் அவங்க ஒய்ஃப் சொல்கிற மாதிரியும் பணத்துக்காக முழுக்க பணத்துக்காக நடத்தப்பட்ட ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஸோ இது வந்து அதே மாதிரி அவங்களும் வந்து இப்போ ஒரு 6.5 லட்சம் கேட்குறாங்க. ஸோ 6.5 lakhs அப்படின்றது ஒரு பெரிய தொகையா இல்லையா இந்த ஒரு விஷயத்துக்கு? என்னன்னா அவங்க அஃபேரில் இருந்திருக்காங்க, ஏன்னா இவங்களுக்கும் தெரிஞ்சுதான் இருந்திருக்காங்க, அவங்களுக்கும் தெரிஞ்சுதான் இருந்திருக்காங்க. இது 2 சைடும் பேசிகிட்டு இருக்காங்க இப்போ பல விஷயமா. ஸோ இப்படி இருக்கும்போது ஸோ இந்த அலிமனி அந்த மணி வந்து எப்படி வந்து ஒரு லீகல் ஒய்ஃபை விட ஒரு செகண்ட் மேரேஜ் பண்ணவங்களுக்கு இந்த அளவுக்கு ரைட்ஸ் இருக்கா இதில்? ஆக்சுவலி நீங்கள் இந்த விஷயம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நேற்று ஸ்ருதி அவர்கள் வந்துட்டு ஒரு லெட்டர் மாதிரி அவங்க போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஜாய் அவர்கள் கைப்பட எழுதினதுன்னு சொல்லி
அவங்க ஜூலை மாதத்தில் அவங்க பேசின கான்வர்சேஷன்ஸ் எல்லாமே அவங்களும் இந்த இடத்துல சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நாங்கள் ஒருவேளை செப்பரேஷனில் இருக்கோம் அப்படின்னா அவங்க ஏன் என்ன நாடி பேசணும் அப்படிங்கிற மாதிரியும், இல்லை அவங்களோட நோக்கம் வந்து பணம் பறிப்பது மட்டும்தான், என் ஹஸ்பண்ட் கூட நான் கடைசி வரைக்கும் நிற்பேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் அவங்க போட்டிருந்தாங்க. உடனடியாக 10 லட்சம் கொடுக்கணும், மாதம் 8 லட்ச ரூபா கொடுக்கணும், வீடு வாங்கணும், ஊர் அறிய நான் தான் பொண்டாட்டின்னு என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணணும், ப்ளஸ் லீகலி வெட்டட் ஒய்ஃபான லைக் என்ன வந்து டிவோர்ஸ் பண்ணணுன்ற மாதிரியெல்லாம் கேட்டிருந்தாங்கன்னு. கூடவே அவங்க சேட்டில் பார்த்தீங்கன்னா இன்னொரு வார்த்தையும் அந்த இடத்துல இருக்கும். ரங்கராஜ் அவர்கள் வந்து உங்களுக்கு ஃபேக் ப்ராமிசஸ் கொடுத்துட்டாரு, ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் அதெல்லாம் ஃபேக் ப்ராமிஸ் அப்படின்னு சொல்லி ஸ்ருதி அவர்களும் இந்த இடத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து பதிவு பண்ணியிருப்பாங்க. ஓகே, இன்னொன்று தாண்டி பார்த்தீங்கன்னா அது என்ன ஒரு ஆன் அ காமன் நோட், லிவனாக இருக்கட்டும், லைக் ஒரு லீகலி வெட்டட் ஒரு மேரேஜ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், ரெண்டுத்துலேயும் மெயின்டெனன்ஸ்க்கான உரிமைகள் இருக்குது. ஓகே, ஸோ இங்கே இவங்க திரும்ப எடுக்கிற ஸ்டாண்ட் என்னன்னா, அவர் ஜுடிஷியல் செப்பரேஷனில் இருக்கேன்னு சொல்லி தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, அவங்க ஃபேமிலியோட அக்செப்ட் எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, இப்போ அந்த ஃபேமிலி வேணான்னு சொல்றதுனால அவர் ஒதுங்குறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இவங்க வைக்கிறாங்க இந்த இடத்துல. ஸ்டில் இதுதான் இங்கே கன்ஃபியூஷன். ஓகே, ஏன்னா ஜாய் அவர்கள் தரப்புல இருந்து ஜுடிஷியல் செப்பரேஷன் சொல்லி என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு அவங்க சொல்றாங்க. ரங்கராஜ் என்ன சொல்றாரு, என்ன மிரட்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஸ்ருதி அவங்க என்ன சொல்றாங்க, அந்த மாதிரி எதுவுமே இல்லை, நாங்கள் நல்லபடியாக வாழ்ந்துட்டு தான் இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இங்கே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ரைட் டு மெயின்டெனன்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. இன்னொன்று எல்லாருமே எப்படி பார்க்குறாங்கன்னா, காமனாக 6.5 லேக்குன்னு பார்க்குறாங்க. அது பெரிய அமௌண்ட்டு. அது எப்படி கால்குலேட் பண்ணப்படும், எதை வச்சு கேட்கப்படும் அப்படின்னா, அந்த கொடுக்கக்கூடிய பர்சனோட ஏர்னிங் கெப்பாசிட்டி. ஓகே, ஏன்னா அவங்க வந்து அவங்க அசட் அண்ட் லயபிலிட்டிஸு, அவங்களோட பேங்க் அக்கௌண்ட்ஸ் 3 இயர்ஸ்க்கானது எல்லாமே அவங்க ஸ்டேட் பண்ணணும், சப்மிட் பண்ணணும். ஓகே, கூடவே அந்த இப்போ நான் கிளைம் பண்ணுறேன் அப்படின்னா, நான் எந்த மாதிரியான சுச்சுவேஷனில் வாழ்கிறேன், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் என்ன, மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் என்ன, என்னோட வீட்டு வாடகை என்ன, இதெல்லாம் ஒரு வச்சு ஒரு கால்குலேஷன் வந்து தான் அந்த அமௌண்ட்டை கோர்ட்டில் போயிட்டு வந்து இது வேணும்னு கேட்பாங்க. பட் கேட்கப்படுற அமௌண்ட் அப்படியே கொடுக்கப்படுமா அப்படின்னு கேட்டால் இட் இஸ் அ கொஸ்டின் மார்க் அகேன். ஓகே, அந்த அமௌண்ட்டு சேஞ்சும் ஆகலாம் ஃபைனலி. ஒரு வேளை அவர் வந்து அந்த 3 பேரை வந்து இவங்க கன்சர்ன்ட் இல்லாமல் ஏதாவது ஒரு அபார்ஷன்ற மாதிரி வந்திருந்தால் அது அகெயின் க்ரைம். ஃபேக் ப்ராமிஸ் ஆஃப் மேரேஜ் அதுவும் க்ரைம் தானே. ஏன்னா ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அவங்களுக்கு ஹோப் கொடுத்து அவங்க கிட்ட எல்லாத்தையும் சாதிச்சுக்கிறது, இல்லை நமக்குள்ள கல்யாணம் ஆயிடுச்சுன்னு பிலீவ் பண்ணி அவங்கள ஒரு விஷயம் பண்ண வைக்கிறது. இன்னொன்று, முதல் மனைவி இருக்கும் போதே அதை மறைச்சிட்டு கன்சர்ன்ட் இல்லாமல் இரண்டாவது கல்யாணம் பண்ண அது பைகாமி. இங்கே இன்னொரு ஒரு ட்ரையாங்குலர் இதுவுமே இருக்குது. என்னன்னா இதில் வந்து நம்ம 3 விஷயமா பார்க்கலாம். முதல் மனைவி அண்ட் தென் லைக் கணவர் 2 பேரும் சேர்ந்து இன்னொரு பொண்ணை ஏமாத்தினா அதுவும் க்ரைம் தான். முதல் மனைவி இருக்கிறது தெரிஞ்ச இரண்டாவதாக ஒருத்தவங்க டிவோர்ஸ் வாங்கணும் லைஃப்ல வந்து அதுவும் க்ரைம் தான். இதில் எந்த ஸ்டாண்டர்ட் இப்போ ப்ரூவ் ஆக போகுது அப்படிங்கிறது தான் இங்கே வந்து பெரிய கொஸ்டினாகவே இருக்குது. ஸோ இப்போ குழந்தை இருக்கிறதுனால மட்டும்தான் அவங்களால மெயின்டெனன்ஸ் கிளைம் பண்ண முடியுமா, இல்லை ஒரு லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கும், ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்பில் இப்போ இல்லை, ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்பில் இல்லாத போது அவங்க கிட்ட மெயின்டெனன்ஸ் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லை? கண்டிப்பாக கேட்கலாம். அந்த இடத்துல என்ன பண்ண, அந்த பெண்ணுக்கும் குழந்தைக்குமான சேர்ந்த ஒரு விஷயம் தான். ஓகே, ஏன்னா இவர் என்ன சொல்ற, குழந்தையே என்னோட தான் எனக்கு சந்தேகம் இருக்குன்னும் போது இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் அவங்களோட கேரக்டரை அவர் கொஸ்டின் பண்றாரு தானே. இட் இஸ் அ கேரக்டர் அசாசினேஷன் அந்த இடத்துல ஃபைனலி. ஓகே, ஒருவேளை ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் அது ஒரு டஃப் டாஸ்காக இருக்கும் அந்த இடத்துல. ஏன்னா ஸ்டில் வந்து அவங்களே சொல்லியிருக்காங்களே, ஒரு கட்டத்துக்கு மேலே தான் நான் ஏமாற்றப்பட்டனே உணர்ந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, ஜாய் கிறிசல்டா அவங்களும் ஒரு பக்கம் டிஎன்ஏ டெஸ்ட் எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து எடுங்கன்றதுல ஸ்ட்ராங்காக இருக்காங்க. மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களும் என்ன பண்ணிட்டாருன்னா டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துருச்சு. ஸோ நம்ம முதல்ல டிஎன்ஏ டெஸ்ட்டை நோக்கி ஒரு விஷயம் இருந்தது, அப்புறம் தேவையில்லைன்னு வந்துச்சு. இப்போ திரும்ப டிஎன்ஏ டெஸ்ட்டை நோக்கி மட்டும் தான் அந்த விஷயம் போயிட்டு இருக்கு. இப்போ அதை வச்சு ஃபர்தர் திங்ஸ் டிசைட் ஆகும். ஸோ ஜாய் கிறிசல்டா அவர்கள் ப்ரூவ் பண்ண வேண்டிய இடத்துல இருக்காங்க. அகைன் அவங்க அதையும் ஒரு சில சாட்ஸு ஒரு சில விஷயங்கள் மூலயமா ப்ரூவ் பண்ணிட்டும் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சுட்டு மட்டுமே ஒரு எவிடன்ஸை கலெக்ட் பண்ணி நம்மளால் இது பண்ண முடியும், ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வர முடியாது இல்லையா. ஒருத்தர் கூட நம்ம ஜாலியாக பேசியிருக்கோம், ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காரு, ஸோ அவரும் அதை ஒத்துக்கிறார், நான் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்த காரணமாக கூட அந்த சாட்ஸு அந்த வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ வெறும் இதெல்லாம் வச்சுட்டு இவர் வந்து இந்த மாதிரி அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படின்ற விஷயத்த வச்சுக்கிட்டு ஸோ இந்த எவிடன்ஸ் போதுமானதாக இருக்குமா கோர்ட்க்கு? வெறும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க யாரும் பொண்டாட்டின்னு சொல்ல மாட்டாங்க. கொஞ்சலாம் வேணாம், என்ன வேணா சொல்லி கொஞ்சலாம், செல்லம் ஹனி அப்படி இப்படின்னு வச்சு கொஞ்சலாம்னு வச்சுக்கோங்க. யாரும் பொண்டாட்டின்னு வார்த்தை சொல்ல மாட்டாங்க. சொல்ல வேண்டிய அவசியமும் அங்கே ஏற்படாது. ஒன்று. ரெண்டாவது, அவங்க ஜாலியாக வெளியில் போன வந்த ஃபோட்டோஸ் அவங்க போஸ்ட் பண்ணியிருந்தா ஓகே. பட் மேரேஜ் ஆன மாதிரியே ஃபோட்டோஸ் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. மேரேஜ் ஆன மாதிரி ஃபோட்டோ போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் அவரும் எவ்வளோ சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. இங்கே இதுதாங்க பெருசாகவே இடிக்குது. அவர் எல்லாம் சொல்லட்டும். இன்னொன்று, அவர் அதையும் மறுக்கல, மிரட்டி என்ன திருமணம் பண்ண வச்சிருக்காங்கன்னு சொன்னாரா இல்லையா? இல்லை மேம், ஜாய் கிறிசல்டா அவர்கள் டிவோர்ஸுக்கும் காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் மாதம்பட்டி சொல்லி தான் நான் அவனை டிவோர்ஸே பண்ணேன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவுமே தப்பு தானே.
இது எல்லாமே ஒரு தகவலா இருக்கு எல்லாமே இல்ல அவங்களே வந்து அதை சொல்லியிருக்காங்க இந்த இன்டர்வியூல. அவங்கள நோக்கி வைக்கப்படுற கேள்வி என்னவா இருக்கு அந்த இடத்துல? நீங்க ஏன் வந்துட்டு நீங்க ஆல்ரெடி ஒருத்தர் டிவோர்ஸ் பண்ணிட்டு வந்தீங்க, அப்போ நீங்க ஏன் வந்து அது இதுக்காக தான் பண்ணீங்களா? ஓகே, இன்னொருத்தரோட பொண்டாட்டி உங்களுக்கு தேவைப்படுதா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் கிட்ட இந்த மாதிரி நீங்க வந்து மெயின்டெனன்ஸ் வாங்குனீங்களா, இந்த மாதிரி நீங்க கிளைம் பண்ணீங்களா, நிறைய கேள்விகள் வைக்கப்படுது. அதே கேள்வி ஏன் ரங்கராஜை நோக்கி ஏன் வைக்கப்படலை? மேக்ஸிமம் ஆல்ரெடி கல்யாணம் இருக்குன்னு தெரியும், ஒய்ஃப் இருக்காங்க, ஓகே, லைஃப் லீட் பண்றாங்க, தனக்குன்னு 2 பசங்க இருக்காங்கன்னு தெரியும். இப்போ வந்துட்டு ஐயோ என் குழந்தைங்க முன்னாடி அசிங்கமாவது, என் குழந்தைங்க இதெல்லாம் பார்த்தா இதுவாயிடும்னு சொல்றீங்க. அப்ப அந்த 2 குழந்தைங்க நீங்க பழகுறப்ப யோசிச்சு பார்க்கலையே. எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரே தப்பு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திருமணத்தை தாண்டிய ஒரு உறவே மிக தவறான விஷயம். ஓகே, ஏன்னா லால வந்து அடல்ட்ரி இஸ் அ கிரவுண்ட் ஃபார் டிவோர்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அது ரைட் டு கான்ஸ்டியூஷனல் லா படி சில ரைட்ஸ்லாம் இருக்கிறதுனால அது கிரிமினல் இதில் கொண்டு அதுக்கப்புறம் வந்து அது லைக் கிரிமினல் இது எடுத்துட்டு டிவோர்ஸ் அப்படிங்கிற ஒரு கிரவுண்டு கீழே கொண்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. பட் என்னதான் இப்போ நம்ம கேட்குறோம் இல்லையா, ஒரு பெண் கிட்ட ஒரு ஆண் உன்னை திரும்ப திரும்ப வந்தாலும் உன்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி உனக்கு தெரியணும், நீ ஏன் வந்து அட்ராக்ட் ஆகுறான்னு கேட்குறோம்ல. அதே கேள்வி ரங்கராஜன் நோக்கியும் கேட்கலாம்ல. என்னதான் ஒரு பெண் உங்களை வந்து ப்ரெஷர் பண்ணி உங்களை வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணி பண்ணாலும் உங்களுக்கு யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. உங்களுக்கு வைஃப் இருக்காங்க, உங்களுக்கு குழந்தை இருக்காங்க, இதெல்லாம் இருந்தும் நீங்க ஏன் அவங்க பக்கம் போனீங்க அப்படிங்கிற கேள்வி ரங்கராஜை நோக்கி வைத்தாலும் நமக்கு அங்க அந்த இடத்துல விடை கிடைக்கும். அது நம்ம பண்ண தவிர 2 பேர் மேலேயும் தானே ஒரு தப்பு இருக்க மாதிரி இருக்கு. ஸோ ஒருத்தவங்க மட்டுமே இதற்கு காரணம் இல்லைல்ல. ஸோ எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் தப்பு இல்லைன்றதெல்லாம் தாண்டி ஸோ எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் வந்து இல்லீகல் இல்லை. ஆக்சுவலி இதை வந்து நம்ம எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேரே இல்லைன்றது தான் இங்கே விஷயமாவே இருக்கு. கல்யாணம் பண்ணிட்டாருன்றது தான் விஷயம். தட் இஸ் வாட், என்னையும் அவர் கல்யாணம் பண்ணிட்டாருங்க. இப்போ ஒரு எட்ஜில் பார்த்தா ஸ்ருதியும் ஒரு இடத்துல விக்டிம் தான். ஓகே, ஒய்ஃபாக இருந்து இவ்வளோ விஷயத்தை அவங்க ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, கூட நிப் பண்ணுறாங்க, வேர்ல்டே அகேன்ஸ்டாக இருந்தாலும் கூட நிப் பண்ணுறாங்க, அதெல்லாம் ஓகே. ஒரு பக்கம் ஜாய் கிறிசல்டாவும் வந்துட்டு விக்டிம் தான். இப்போ நடுவில் யாரு அப்படின்னா ரங்கராஜ் மட்டும். ஒரு வகையில் ஸ்ருதியும் ஏமாத்திருக்காரு, ஜாய் கிறிசல்டாவையும் அவர் ஏமாத்திருக்காரு. ஓகே, ஜாய் கிறிசல்டா அவங்க கேட்கக்கூடிய விஷயம் அதுதான். திரும்ப திரும்ப நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருக்கேன், ஏன் அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அப்படிங்கிறது அவங்க திரும்ப திரும்ப வந்து கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாவே இந்த இடத்துல இருக்கு. இல்லை இன்னொன்று மாறி இருக்கு. என்னன்னா அவங்களும் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, இவர் வந்து என்னை பற்றி எவ்வளோ அவதூறாக பேச சொல்லி மீடியாக்கு இதுக்கெல்லாம் அவர் எங்கெங்கெல்லாம் காசு கொடுத்துருக்காரு, என்னெல்லாம் பண்ண வச்சிருக்காருன்னு எனக்கு தெரியும்னு சொன்னாங்க. ஓகே, இங்கே ஸ்ருதி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, மீடியாவை வந்து தன் கைவசம் வச்சுக்கிட்டு அவங்க இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸ்ருதி அவர்கள் சொல்கிறாங்க இப்படி மாறி அது சொல்லுவாங்களே மும்முனை தாக்குதல்ன்ற மாதிரி, அந்த மாதிரி ஒரு அலிகேஷன்ஸாக தான் இது போயிட்டு இருக்கே தவிர்த்து ஐ திங்க் ஃபர்தராக இதில் ஒரு மேஜரான ஒரு டர்ன் அந்த டிஎன்ஏ டெஸ்ட்டில் தான் இருக்க போகுது. நீங்கள் சொன்ன மாதிரி மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்களுடைய ஸ்டேட்டஸ், அவர்கிட்ட நிறைய பணம் இருக்குது அப்படின்ற காரணத்தினால அவரால் ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுதோ, ஒரு கோர்ட்டையோ அல்லது வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லேயோ ஒரு ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவரை அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அதை நீங்கள் எப்படி மேம் பார்க்குறீங்க? கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய லைக் சொல்கிற மாதிரி ஒரு விவிஐபிஸ் பொலிட்டிக்கல் பர்சன்ஸ் எல்லாருமே சிட்டிங்கில் இருக்கும் போதாக இருக்கட்டும், பெரிய பொசிஷனில் இருக்கும் போதாக இருக்கட்டும், தப்பு பண்ணால் ஜெயிலுக்கு போயிட்டு வந்த விஷயங்கள் எல்லாமே இந்த இடத்துல இருக்கு இல்லையா. அப்படி ஒரு பர்சன் அவங்களோட மணியால் ஒரு ஜுடிஷியல் சிஸ்டம் வந்து கண்டிப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. இங்கே ஜாய் கிறிசல்டா அவங்களும் என்ன பண்ணலாம்னா, இந்த விஷயம் போகுது, இவங்ககிட்ட எல்லா எவிடன்ஸும் ப்ராப்பராக இருக்குது, எல்லாமே வச்சிருக்காங்கன்ற பட்சத்தில் போலீஸ் வந்து நடவடிக்கை எடுக்கல, அவங்க கோர்ட்டில் போய் டைரக்ஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்ணலாமே. ஒருவேளை இதெல்லாம் ப்ரூவ் ஆச்சு அப்படின்னா மாதம்பட்டி அவர்கள் அரெஸ்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வேளை அவங்க சொன்னாங்க இல்லையா, அலிகேஷன்ஸ் ஏமாற்றி மேரேஜ் பண்ணாரு, இல்லை பைகாமி ஒரு விஷயம் இருக்கு, ஓகே, அப்புறம் வந்து அபார்ஷன் பண்ண வச்சாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிஎன்எஸ்ல ஒரு சில செக்ஷன்ஸ் இருக்கு. செக்ஷன் 69, 81, 82, 83, 90 and 115 இந்த செக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கு. இதுலலாம் பார்த்தீங்கன்னா லைக் மினிமம் டு லைக் மேக்ஸிமம் 10 years ஆஃப் பனிஷ்மெண்ட்ஸ் வரைக்கும் இருக்கு இதில். ஓகே, and again it is a non bailable offense. ஒரு நான் பெயிலபிள் அஃபென்ஸ்ல ஒரு சூட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த கேஸ்ல. ப்ரூவ் பண்ணப்பட்டால் நிறையவே இருக்கு. ஸோ அப்போ இந்த கேஸோட முடிவு என்னவா மேம் இருக்கும்? ஒரு 6.5 lakhs அவர் கொடுக்க ஒத்துக்கிட்டாரு அப்படின்னா இந்த கேஸ் வந்து கம்ஸ் டு அன் எண்டா அப்படி எடுத்துக்கலாமா? இல்லை இதை அகெயின் இது வந்து எப்படின்னா ஒரு பணத்தை வச்சு ஒரு ஃபைனல் நோட் எண்டு கொடுக்கக்கூடிய ஒரு கேஸே இது கிடையாது. ஓகே, அவங்க கேட்கறது பராமரிப்பு தொகையாகத்தான் நாங்கள் 6 லட்ச ரூபா கேட்குறாங்க. தட் இஸ் ஆஃப் சிவில். அகெயின் ஓகே, குடும்ப நல நீதிமன்றத்தை நாடி இருக்காங்க. இதுல மெயினா அவர் தப்பு பண்ணாருன்னு ப்ரூவ் ஆச்சுன்னா இட் இஸ் அ கிரிமினல் நேச்சர் இல்ல. ஓகே, ஸோ டிஎன்ஏல ஒரு வேளை ப்ரூவ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, என்னோட குழந்தை அப்படின்னும் போது அப்போ கல்யாணம் பண்ணதுன்னு ப்ரூவ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, இது எல்லாமே தவறு தானே. ஓகே, ஸோ அந்த இடத்துல இது வந்து தொடர்ந்து போகக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. மெயின்டெனன்ஸ் கொடுக்கறதுக்கா இருக்கட்டும், ஜாய் கிறிசல்டா தரப்பை ப்ரூவ் பண்றதுக்கா இருக்கட்டும், இதெல்லாம் அகெயின் இந்த டிஎன்ஏ டெஸ்ட் தான் ஒரு பெரிய ரோலே ப்ளே பண்ண போகுது இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும். இந்த டிஎன்ஏ டெஸ்ட் வந்து இப்போ ஃபைனல் ரோல் இதுதான் ப்ளே பண்ணணும்னு சொல்றீங்க.
ஒருவேளை இது ப்ரூவ் ஆயிடுச்சு, ஜாய் கிறிசல்டா அவங்க வந்து சைடு வந்து ஃபேவர் ஆயிடுச்சு கேஸ் அப்படின்னா, அவரு மெயின்டெனன்ஸ் கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? ஸோ அவரு அரெஸ்ட்டும் பண்ணப்படுவாரு, ப்ளஸ் மெயின்டெனன்ஸும் கொடுக்கணும். இது எந்த அளவுக்கு அவங்க சைடில் ஒரு பாதிப்பா இருக்கும்? கண்டிப்பா தப்பு பண்ணாங்கன்னா அதுக்கு உண்டான தண்டனை அனுபவிச்சு தானே ஆகணும். ஓகே, கிரிமினல் விஷயம் அப்படின்னு இருக்கும் போது அப்போ அவர் அந்த விஷயத்த வந்து அவ்வளோ யாருமே இங்கே வந்து எனக்கு லா தெரியாதுன்னு சொல்லி தப்பிக்கவே முடியாது. அது ஒரு லேமேன் யாராக இருந்தாலும் எனக்கு இல்லைங்க இந்த லா தெரியாது இந்த லா தெரியாது அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு சொல்ல முடியாது. இப்போ நமக்கு ஒரு காமனாக தெரியும், டிராஃபிக்ல ரோட்ல போறேன்னு வச்சுக்கோங்களேன், சிக்னல்ஸ் போட்டால் நிற்கணும்னு தெரியும், அது தான்னா ஃபைன் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி தான் பேசிக் லா அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு எக்ஸ்கியூஸ் அப்படிங்கிறது அதில் இருக்க போகிறது இல்லை. அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக அதோட கான்சிக்வன்சஸை ஃபேஸ் பண்ண வேண்டிய இடத்துல தான் அவர் இருப்பார். ஒருவேளை ப்ரூவ் ஆகலை இது எதுவுமே இல்லை அப்படின்னா தென் ஜாய் கிறிசல்டா சொன்ன ஒரு விஷயம் எல்லாமே அங்கே கொஸ்டினா மாறும். குழந்தைய நோக்கின்றது தனியாக இருக்கும். அடுத்தது மற்ற அலிகேஷன்ஸ் இருக்கு இல்லையா, எனக்கு திருமண மோசடி, கல்யாணம் பண்ணி ஏமாத்திட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் தனியாக இருக்கும். இது அடுத்தது நோக்கி தான் அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் பேரில் எவிடன்ஸ் வச்சு இவரை டிஸ்ப்ரூவ் பண்ணுறதை வச்சு எல்லாமே அங்கே ஒரு ஸ்டாண்டு மாறும். ஒருவேளை மாதம்பட்டி அவர்கள் ப்ரூவ் பண்ணிட்டாரு, இந்த மாதிரி வந்து ஜாய் கிறிசல்டா அவர்கள் என்னை மிரட்டி கல்யாணம் பண்ணாங்க, அது மட்டும் இல்லாமல் என்னோட சொத்து என்னோட மணிக்காக தான் இதெல்லாமே பண்ணியிருக்காங்க, அவரும் நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு இல்லையா, என்ன நிறைய மிரட்டியிருக்காங்க அப்படின்னு. ஸோ இதெல்லாம் ப்ரூவ் பண்ணப்பட்டுச்சுன்னா ஒருவேளை ஜாய் கிறிசல்டா அவர்கள் சைடில் எந்த அளவுக்கு பாதிக்கும்? அகைன் எஸ், ஃபார் ஃபைலிங் அ ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் 2 years வரைக்கும் அங்கே பனிஷ்மெண்ட்டும் இருக்கு. ஓகே மேம், தேங்க்யூ. தேங்க்யூ.